இந்த வீட்ல யாரு வீட்ட விட்டு போவாங்கன்னு கேட்டா, எல்லாருமே பவித்ரான்னு சொல்லுவாங்களாம். பவித்ராவுமே அதே தான் சொல்றாங்க. நானுமே நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் போவேன்னு சொல்லிட்டு. தீபக் சார் போவான்னு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கல. ரயானுமே அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் மட்டும் இல்ல, வெளியில கூட அப்படிதான் நெனச்சிருப்பாங்க. அதுக்கு ஆனந்தியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பவித்ரா தான் வெளியில போவான்னு நெனச்சிட்டு இருந்தோம். என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு! அதுக்கு ஆனந்தி, தஷிகா இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. "பவித்ரா, நீ வேற. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. நீ பாரேன், நீ வந்து ஃபினாலேக்கு எப்படி போனையோ இல்லையோ எங்களுக்கு தெரியல. கடைசியில நீ பாரேன் கப்ப கூட ஜெயிச்சுடுவ." சீரியஸா நான் வந்து ரயான் தான் வெளியில போவான்னு சொல்லிட்டே இருப்பேன். ரயான் என்ன தான் குறி காட்டிக்கிட்டே இருப்பான். கடைசியில சொன்னது தீபக் சார் இத்தன வாரம் எனக்காக நாமினேஷன்ல எனக்கு அவர் தான் ஓட்டு போட்டிருக்காராம். கடைசியில பார்த்தீங்கன்னா, அதுவுமே அவர் சொல்றாரு. ஓட்டு பட்டன அழுத்திக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியில நீ போவியா போவியான்னு நெனச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீ போல நான் போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. ரயான் என்ன சொல்றாருன்னா, நான் கண்டிப்பா நான் பாரேன் ஃபினாலேல நான் நிப்பேன். அதே மாதிரி கப்பையும் நான் ஜெயிச்சுட்டு போவேன். அதுக்கு அவங்கலாம் சொல்றாங்க, "கண்டிப்பாவா? அது எப்படி நீ சொல்ற? இப்படியே எங்க கூட இருந்துக்கிட்டு கடைசியில நீ கப்ப தட்டிட்டு போலாம் இருக்கியான்னு?" சொல்லிட்டு சௌந்தர்யா குரல் வருது. நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். பாருங்க ஃபினாலேல ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு ரயான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆக மொத்தம் ரயான் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அதுக்கப்புறம் ஜாக்லினோட துணையோட தான் இத்தன வாரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு. பவித்ராவோட கிளாப்ஸு திடீர்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா பக்கம் தாவிட்டாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் தவிட்டுருக்காங்க. சிவா பொறுத்தவரைக்கும் ரஞ்சித் சார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா, பவித்ராவ நிஜமாவே சொல்றேன். அந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு பொண்ணு. என் வீட்லயும் சரி, வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு டைட்டில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா ஃபைனல்ஸ்ல போறவங்க யாரு போகணும்னு நெனச்சா, ஒண்ணு சௌந்தர்யா, விஷால், பவித்ரா, ரயான் ஏற்கனவே போயிட்டான், முத்துக்குமார். ஆனா ஜாக்லின் மட்டும் போகவே கூடாது சார். ஆனா ரஞ்சித்துக்கு பொறுத்தவரைக்கும் யாரு போனாலும் பரவால்ல. ஆனா அவருக்கு முத்துக்குமார் போகவே கூடாது போல இருக்கு. சௌந்தர்யா போட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருந்தாங்க சார். நான் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஸ்டாப் பண்ணாங்க. முத்துக்குமார் கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன் தெரியுமா? அவன் வெளியில இருக்கும்போது அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன போட்டு அடிச்சாங்க. என் குழந்தையெல்லாம் திட்டினாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் முத்துக்குமாரும் வந்து மன்னிப்பு கேட்டாரு. என்ன பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கேன்னு சொன்னாரு. உடனே வெளியிலலாம் ரொம்பவே கிளாப்ஸ் தட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அதே மாதிரி பேசவும் ஆரம்பிச்சுட்டாரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, பொட்டி வைக்க போறாங்களாம். ஸோ பொட்டி வச்ச உடனே யாரு தூக்குறாங்களோ இல்லையோ, தூக்குறதுக்கு 2 பேர் குறிக்கோளா இருக்கிறாங்க. ஒண்ணு விஷாலு, ஒண்ணு பவித்ரா. ஸோ இவங்க 2 பேரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா மீதி இருக்கிற 3 பேரு ஃபினாலேல நிப்பாங்க. ஆனா விஷால் சொல்லிட்டாரு, "எனக்கு இந்த பொட்டி தேவை கிடையாதுன்னு." நம்மளோட கேங்ல யாருமே அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல இப்போதைக்கு போய் நிக்கல. அதனால அவங்களுக்காக நான் போய் நிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்படியும் ஒரு குண்ட போடுறாரு. நாளைக்கு கேஷ் பாக்ஸ் வந்ததுன்னா, யார் மனசு மாறுமோ இல்லையோ, வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு 3 பேரோட கண்டிப்பா ஒரு செயல் மாறதான் போது. மீதி இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே நாளைக்கு வீட்டுக்குள்ள வரதான் போறாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட்டு செட்டு வந்த கண்டஸ்டன்ட்க்கு எதுக்கு பிக் பாஸ் அந்த மாரி ஒரு கேம விளையாட குடுக்கணும்? அது ஃபேட்மேன் இருக்கிறதுனால அப்படி குடுத்தாரா? இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் சம்பந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.